Hi students, in this video we are going to solve 10th maths exercise 1.1 7th question. இது ஒரு important 5 mark question. Let's read the question. A, set A, the set of all natural numbers less than 8. B ல என்ன இருக்கு? The set of all prime number less than 8. The set of even prime numbers. C ல அந்த இதுல ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு. 1 by 1 சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த செட் ஏல என்னென்ன எலிமெண்ட் இருக்கு எழுதிக்கலாம். லெஸ் தென் நேச்சுரல் நம்பர்னா நமக்கு தெரியும் 1ல இருந்து ஆரம்பிக்கும். 1 2 3 4 5 6 7 வரைக்கும் எழுதணும். லெஸ் தென் 8 இருக்கு, 7 வரைக்கும் எழுதணும். செட் பில பிரைம் நம்பர் less than 8 na 2 3 5 7 இது பிரைம் நம்பர். இதுல என்ன இருக்கு? ஈவன் பிரைம் நம்பர் இருக்கு. செட் சி ல ஈவன் பிரைம் நம்பர்னா 2 மட்டும் தான். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல இந்த லெஃப்ட் ஹேண்ட் இந்த ஃபார்முலால லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கிறேன். A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்லையா? இப்ப பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஃபர்ஸ்ட் பிராக்கெட் சால்வ் பண்ணணும். A இன்டர்செக்ஷன் B. ஏல என்ன இருக்கு? 1 2 3 4 5 6 7 இருக்கு. இன்டர்செக்ஷன் B ல என்ன இருக்கு? 2 3 5 7 இருக்கு இல்லையா? இன்டர்செக்ஷன் மீன் ரெண்டுத்திலையும் என்ன சேம் நம்பர் இருக்கோ அந்த நம்பர் எழுதணும். ரெண்டுத்திலையும் என்ன சேம் நம்பர் இருக்கோ அது எழுதணும். இங்க பாருங்க 2 3 5 இருக்கு, 7 இருக்கு, ரெண்டுத்திலையும் இருக்கு. அது மட்டும் தான் எழுதணும். இதுல 2 3 5 and 7 இதுதான் இன்டர்செக்ஷன் பார்த்தாச்சு. இப்போ A இன்டர்செக்ஷன் B லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா எழுதிக்கலாம். A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C. A இன்டர்செக்ஷன் B இப்போதான் பார்த்தோம். 2 3 5 7 கிராஸ் C. Cல 2 மட்டும் தான் இருக்கு, 2 எழுதிக்கலாம். ரெண்டுத்திற்கும் கிராஸ் பண்ணிக்கலாம். 2 2 3 2 and 5 2 and 5 2 and 7 2. This is 1 ன்னு கொடுத்துடலாம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு? RHS A cross C intersection B cross C. A cross C. A cross னா A ல என்ன எலிமெண்ட் இருக்கு? 1 to 7 வரைக்கும் இருக்கு. கிராஸ் C ல 2 மட்டும் தான் இருக்கு. 1 2 பாருங்க 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 and last 7 2. A cross B find out பண்ணிட்டோம். இப்போ B cross C find out பண்ணலாம். B ல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 2 3 5 7 கிராஸ் C ல இப்பதான் 2 மட்டும் தான் இருக்கு, கிராஸ் பண்ணிக்கலாம். 2 2 2 2 3 2 5 2 and 7 2 இல்லையா? ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C. ரெண்டுத்துக்கும்
இன்டர்செக்ஷன் மீன் ரெண்டுத்திலையும் என்ன சேம் இருக்கோ அது மட்டும் தான் எழுதணும். இன்டர்செக்ஷன் மீன் ரெண்டுத்திலையும் என்ன சேம் இருக்கோ அது மட்டும் எழுதலாம். என்ன இருக்கு பாருங்க, 2,2 இங்க இருக்கு, இங்க இருக்கு. 3,2 ரெண்டுத்திலும் இருக்கு. 5,2 இருக்கும், இருக்கு. 7,2 இருக்கு. 2,2, 3,2 and 5,2 and 7,2. இது equation 2. 1 and 2 நீங்க 1 இங்க இருக்கு, 2 இங்க இருக்கு. ரெண்டும் சேமா இருக்கு. Therefore 1 is equal to 2. இந்த ஃபார்முலா ஒரு தடவை ஃபுல் ஃபார்முலா இங்க கீழே எழுதிக்கணும். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபார்முலா எழுதிட்டு இருக்கேன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் எழுதிட்டு இருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் எப்பவுமே பிராக்கெட் சால்வ் பண்ணணும். பி டிஃபரன்ஸ் சி. டிஃபரன்ஸ் நம்ம 9th படிச்சிருக்கோம். பில என்ன எலிமெண்ட் இருக்கு? 2, 3, 5, 7. டிஃபரன்ஸ் -2. இதுல பில என்ன காமன் இருக்கு? அது கேன்சல் பண்ணிடுங்க. மீதி ஃபர்ஸ்ட் செட்ல மீதி உள்ள எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். 3, 5, 7. இப்போ ஃபுல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கலாம். A கிராஸ் B டிஃபரன்ஸ் C. A உடைய எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கு நமக்கு தெரியும். 1, 2, 3, 4, 5, 6, 7 இல்லையா? கிராஸ் B டிஃபரன்ஸ் C இப்போதான் பார்த்தோம். 3, 5, 7. ஒரு எலிமெண்ட் எடுத்து கிராஸ் பேர் ஆர்டர்ல எழுதணும். 1, 3, 1, 5, 1, 7. 2 எடுத்துருங்க. 2, 3, 2, 5, 2, 7. நெக்ஸ்ட் 3 எடுத்துக்கலாம். 3, 3, 3, 5 and 3, 7 இல்லையா? இப்போ என்ன 3 ஆச்சு. இப்போ 4 எடுத்துக்கலாம். 4, 3, 4, 5, 4, 7. 5 எடுத்துக்கலாம். 5, 3, 5, 5, 5, 7. அப்புறமா 6 எடுத்துக்கலாம். 6, 3, 6, 5 and 6, 7. லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு பேர் பண்ணலாம். என்ன இருக்கு? 7, 3, 7, 5 and last is 7, 7. This is 1. left hand side prove பண்ணிட்டோம். This is 1. right hand side already formula எழுதி இருக்கேன். right A cross B is equal to A உடைய எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும். கிராஸ் B உடைய எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கு? 2, 3, 5, 7 இல்லையா? ரெண்டுத்துக்கும் ஆர்டர் பேர் எழுதலாம். 1, 2, 1, 3, அப்புறமா 1, 1, 5, 1, 7. நெக்ஸ்ட் 2 எடுத்துக்கலாம். 2, 2 எல்லா எலிமெண்ட்டும் பேர் ஆர்டர்ல எழுதணும். 2 எடுத்துட்டு இந்த 4 எலிமெண்ட்ஸும் 2, 3, 2, 5, 2, 7 முடிச்சா. இப்போ 3 எடுத்துக்கலாம். 3, 2, 3, 3, 3, 3, 5 and 3, 7. 4 எடுத்துக்கலாம். 4, 2, 4, 3, 4, 5 and 4, 7 இல்லையா? 4 ஆச்சு. இப்போ 5 எடுத்துக்கலாம். 5, 2, 5, 3, 5, 5,
5 7 6 6 2 6 3 6 5 6 7 இல்லையா? இப்போ என்ன இருக்கு? லாஸ்ட் ஒன் இருக்கு 7 7 2 7 3 7 5 and 7 7 இது A cross B find out பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? A cross C. A உடைய எலிமெண்ட்ஸ் நமக்கு தெரியும். 1 2 3 4 5 6 7 கிராஸ் C னா ரெண்டு மட்டும் தான். ரெண்டுத்துக்கும் இது ஈஸி. 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 sorry 6 2 7 இல்லையா? இப்போ என்ன இருக்கு? இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா எழுதிக்கிறேன் நான். A difference A cross B difference A cross C is equal to என்ன எழுதணும்? இப்போனா ரெண்டுத்திலையும் A என்ன காமன் இருக்கு? 1 3 இதுல கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க 1 3 இருக்கு, இங்க 1 3 கேன்சலா. 2 2 இருக்கு, இது கேன்சல் பண்ணிக்கலாம். 3 2 இது கேன்சல். 4 2 கேன்சல் பண்ணிக்கலாம். 5 2 எங்க இருக்கு? 6 2 இங்க இருக்கு. 7 2 இங்க இருக்கு. A கிராஸ் ஃபர்ஸ்ட் A கிராஸ் B தான் இருக்கு. A கிராஸ் B ல கேன்சல் பண்ணி மீதி உள்ள எல்லா பேர் ஆர்டரும் எழுதிக்கணும். 1 3 1 5 1 7 2 3 2 5 2 7 இதே போல 3 3 3 5 3 7 4 3 4 5 4 7 5 3 5 5 and 5 7 6 எடுத்துக்கலாம். 6 3 6 5 and 6 7 last 7 3 7 5 and 7 7. This is equation 2. இப்போ 1 and 2 க்கு கம்பேர் பண்ணா ரெண்டும் சேமா தான் இருக்கு. Therefore 1 is equal to 2. அதோடைய ஃபார்முலா இருக்கு இல்லையா? அந்த ஃபார்முலா ஒரு தடவை இங்க லாஸ்ட்ல எழுதிடணும். அவ்வளவுதான். இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு. நல்லா பிராக்டிஸ் பண்ணி போட்டதான் எழுத முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.